நாங்கள் வெளியில் இருக்கும்போது ரொம்ப கனவு காணும். என்ன கனவு காணும்னா அது யூனியன் நடப்பது கையில் கோடி கோடியாக இருக்கும். போய் துணிலாம் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது எல்லாத்தையும் ஒரு முடிவு பண்ணி வந்தோம். வந்து உள்ள வந்து பார்த்தா பேங்க் பேலன்ஸ் பார்த்தா என்னதோ நடந்தது மர்மமாய் இருக்குது உலகத்திலே. சரி, இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு கூட எல்லாம் கொடுத்துருக்காங்க, மெம்பர்ஷிப் பணம் எல்லாம் வாங்கிருக்காங்க. சரி, ட்ரெஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தா கண்ணிலே கண்டதோ கனவாய் போனது, காதிலே கேட்டதோ கதை போலானது, என்ன தெரியலே சொன்னாலும் புரியலே நம்மை போல ஏமாளி நோயை விடுதலை நடக்கக்கூடிய இந்த யூனியனை தட்டி எடுத்து நிற்க வைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு அப்படின்னு அன்னைக்கு தான் வளர்ந்தோம். இப்படி இருக்குல்ல, இதை ஏற்றி கொண்டு வருகிறோம் என்று சொல்ல போது முதல் செக்காக 1 லட்சம் ரூபாய் செக்கு கொடுக்கிறார் அவர்கள், அண்ணன் இளையராஜா அவர்கள், ரஹ்மான் அவர்கள், அறிவித்தவர்கள், ஜெயராஜா அவர்கள், எல்லாருக்கும் தேவா அவர்கள், இளையராஜா அவர்கள் எல்லாருக்கும் சேர்ந்து நிகழ்ச்சியை செய்து இந்த கட்டிடத்தை பிரம்மாண்டமாக கட்ட வேண்டியது இது நம்ம பொறுப்பு. அவ்வளவுதான், இது நடக்கும். இனிமேல் தான் நடக்கும். இதுவரைக்கும் நடக்கல. அதே ஒரு பாயிண்ட் தான் வச்சுட்டு ஒரு சுத்திட்டு இருந்தாரு. அந்த பாயிண்ட் இல்லை. இப்ப நாங்க ஒன்றாதான் நடக்கும். அது வந்து அத்தை என்ன திட்டப்படுது. ஏன்னா அண்ணனுடைய பேச நீங்க கேட்டிருப்பீங்க, நீ பண்றது சரியில்லை பாருங்க. அவரே தூக்கி இருந்த அளவுக்கு இருக்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது எல்லாருக்குமே. அதனுடைய பலன் தான் இன்றைக்கு நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து நம்மள ஒண்ணுதான். ஒரு யூனியன்ல ஒரு ரெக்கார்டிங் வாசிக்கிறது சொன்னா 60 வயது போட்டா யாராவது செகண்ட் ஒரு தப்பா வச்சா எப்பா 6 ரூபாய் சொல்லி சேரம் வாசிக்கிறது கண்டுபிடிக்கக்கூடிய ஆட்கள் எத்தனையோ பேர் வாசிச்சாலும் அதுல குத்தமில்லாத குறையில்லாத இசையை நம்ம வாழ்க்கையை வழங்கி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு யூனியன் இனிமேல் ஒரு யூனியன் ஆகுது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது. இதெல்லாம் தலைவர் அவர்கள் செல்ல சபேஷ் அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பக்கபலமாக நாங்கள் பின்னால் கொண்டு என்னென்ன வேணுமோ அத்தனை உதவிகளை செய்வதற்கு தயாராக காத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் இருக்கிறீர்கள். இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? சட்டத்தை இருக்கிறீங்களா? நல்ல பலமா இருக்கீங்களா? மாதம் இனிமேல் யாரு பாடணும்னு நினைக்கிறீங்களோ இதே மாதிரி மீட்டிங் போட்டு டிவி கேமரால வாங்க ஒண்ணு வேணும். அவரவர்கள் கச்சேரி மாசத்துக்கு வந்து இந்த சதா மாதிரி ஆயிடுச்சு. நம்ம சினிமாவில் தெரிவிக்க அதனை நம்ம சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எனது ஆசை, அவர்கள் ஆசை எல்லாமே மாதம் ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்துவதாக முடிவு செய்திருக்கிறோம். நம்ம சபாவுக்காக நம்ம பேசுகிறாங்க. அவர்களுக்கு வர வேண்டும். நம்ம அடிக்கடி சந்திப்பதற்கான ஏற்பாடு 3 மாதத்துக்கு ஒரு முறை சந்திப்பது இனிமேல் நடக்கும். இதுவரைக்கும் தந்துதான். இதுவரைக்கும் நடந்ததா? 3 மாதத்துக்கு ஒரு முறை எல்லா நண்பர்களும் பார்க்கணும். ஒரு வீதி இருக்க நடந்ததா? மாதம் எல்லாம் யூனியன் மெம்பர்ஷிப் பதவியேற்றவர்கள் எல்லாமே மொத்தமா கலந்து பேசணும்னு ஒரு குழு இருக்கு. நடந்ததா? டீ கொடுத்தாங்களா? காஃபி கொடுத்தாங்களா? என்ன ஏதோ சொல்லுவாங்க. என்னமோ நடந்தது மர்மமா இருக்குது மாதிரிதான் இருக்கு. அவங்க செலவு பண்ணதை நம்ம எதிர்கட்சியை குற்றம் சொல்ல எதிர்கட்சி அல்ல, மியூசிக்ல இல்ல யூனியன்ல இருந்தாதான் நடக்கும். யூனியன் சேர்ந்ததான் யூனியன்ல சேர்ந்ததான் ஒரு மியூசிக் நல்லா வரும். அது எங்களுக்கு எதிரிகள், அவர்களுக்கு எதிரிகள் யாருமே இல்லை. எல்லாரும் ஒரே யூனியன்ல இருக்கக்கூடியவர்கள். அதை நடத்துவர்கள் எல்லாம் நல்லபடியாக நடத்த வேண்டும் என்ற ஆசைகள் உண்டு. இசையில் நடத்தி நமது பில்டிங் கட்டுவதற்கான பிளான்ஸ் இனிமேல் தான் ரெடி ஆகும் போது ஒவ்வொரு மாதம் 3ஆம் மாதம் எல்லாம் வரும்பொழுது அவர்களுக்கு பிளான்ல இருந்து எல்லாத்தையும் கலந்து எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியணும்ன்றார். இப்படி பிளான் ஸ்கிரீன்ல போட்டு கட்டி இப்படிலாம் வரும்போது தேட்டர் வரும்போது ஷாப்பிங் சென்டர் வரும்போது தேட்டர் வரும்போது என்பதெல்லாம் அவர்கள் பயங்கர கனவாக கண்டு வைத்திருக்கிறார். அத்தனை கனவுகளை நிறைவேற்றுவதுதான் நமது முக்கியமான வேலை. எதை போலவே எங்களுக்கு நானும் மனமும் இருக்கிறோட சும்மா சப்போர்ட்டு தான். எங்களுக்கு ஆலோசனைகளை சொல்லி எங்களை இதெல்லாம் பண்ணணும் அப்படி சொன்னார். கல்யாணம் பண்ணாமல்
பேர் மக்கள் ரொம்ப நேரத்தில் தொடர்புடைய அவர் இருந்த காலத்தில் எம்எஸ் விஸ்வநாதன், கே.வி. மகாதேவன், இளையராஜா, சங்கர் கணேஷ், எஸ்.பி. பாலசுப்ரமணியம், ஜானகி, சித்ரா, வாணி ஜெயராமம்மா, டி.எம். சௌந்தரராஜன், எஸ்.பி. பாலசுப்ரமணியம் எல்லாம் சேர்ந்து பல இடங்களுக்கு நிகழ்ச்சிகளை நடத்தணும். அத்தனை பேரையும் மதித்து அத்தனை பேருக்கும் அள்ளியை கொடுத்தவர். நாங்கள் கிரியெல்லாம் வாழ்த்தோம், ஆனால் அதை வசூல் பண்ணுவதற்கு பொறுப்பு, அந்த நிகழ்ச்சியை முறையாக நடத்தியதற்கு பொறுப்பு அண்ணன் கல்யாணம் அவர்கள் அவர்களுக்கு பாராட்டுகளை அருமையாக தெரிவித்துள்ளோம். எந்த உங்கள் உதவிகள் வேண்டும் அண்ணா காப்பாற்ற வேண்டும் என்று